இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டு பகிர்ந்து கொடுத்த ஆண்டவருடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதோ இந்த நாளின் வேத பகுதி 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நம்ம படிக்கும் போது அங்க என்ன இருக்கிறது என்று நான் 1-2 வசனங்களை படிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரி கேள்வியான போது அவள் விடுதிகளில் அவனை சோதிப்பதற்காக மிகுந்த பரிவாரத்தோடு கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாசித்தார். அப்பொழுது சாலமோன் அவன் கேட்ட எல்லாவற்றையும் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடி ஒன்றாயினும் ராஜாவுக்கு மதை பொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும், அவன் வஸ்திரங்களையும், அவனுடைய பான பாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோஸ்தரிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் இஸ்ரவேலை என்னென்றைக்கு சிநேகிக்கிறபடி நியாயம் நீதியும் செய்வதற்கு உண்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். அதற்கு பின்பு அவன் அவளுக்கு அநேக வெகுமதிகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2 காரியங்கள் உண்டு. 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியினார். ஆண்டவருடைய அன்பு மாறாதது. அது அன்கண்டிஷனல் லவ் என்பதை பழைய ஏற்பாட்டிலே நிரூபிக்கும் வண்ணமாக இந்த வசனங்கள் பதிவு செய்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஜனங்களை நேசிப்பது, நம்மை நேசிப்பது ஒருபோதும் மாறப்போவதில்லை. அதே போல இங்கே சாலமோனை குறித்து இந்த 10 வசனங்களும் சொல்லுகிறது. உடனடியாக நாம் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே படிக்கும்போது மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 42வது வசனம் நம்ம மைண்ட்ல உடனே இது நமக்கு வரணும். அப்படி வந்தாதான் தேவன் எவ்வளவு பெரிய என்கிற அந்த கான்செப்டுக்கு வரும். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 42வது வசனம் இதை குறித்து, இந்த சம்பவங்களை குறித்து புதிய ஏற்பாடு என்ன டீச் பண்ணுது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மத்தேயு 12:42 தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ரொம்ப அழகாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோனிலும் மிகவும் பெரியவர், கிரேட்டர் தேன் தி சாலமோன் அப்படிங்கிற. அப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா, சாலமோனை காட்டிலும் இயேசு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவத்தின் 2ஆம் நபர் இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து அவரும் அதிக வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. நம்ம மத்தியில மாத்திரமில்ல, நமக்குள்ளே சாலமோனிலும் பெரியவர் வசிக்கிறார். இந்த ஒரு இதை நம்ம மறந்துடக்கூடாது. என்னதான் சாலமோன் பெரிய காரியங்களே இருந்தாலும் சாலமோனை விட பெரியவரை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை நடத்துகிறார். இந்த பகுதியிலே நாம் அதை அறிந்து கொள்ளுகிறோம். இதைத்தான் பின்னாட்களிலே நிருபங்கள் எழுதும் போது உலகத்தில் இருப்பவனும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று யோவான் எழுதுகிறார். பவுல் எழுதும் போது கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்று எழுதுகிறார். இந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் இந்த நாளை கடந்து செல்வோம். அது போக இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 66,
67, 68 3 சங்கீதங்களை வாசிப்பதற்கு இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 66ல ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 66, 19. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். வசனங்களை படிக்கும்போது, சங்கீதங்களை படிக்கும்போது நமக்கு வர வேண்டிய ஒரு காரியம் ஒரு விசுவாசம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நாம் இப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதை விசுவாசித்து கீழ்ப்படியும்படிதான் ஏதேன் தோட்டத்திலே நாம் படைக்கப்படும். நம்ம டிசைனே தான் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது. இந்த ஒரிஜினல் டிசைன்ல இருந்து நம்ம விலகக்கூடாது ஒரு நாள். விசுவாசம் அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே நம்புறது. இந்த வசனத்துல சங்கீதக்காரன் இதை மெய்ப்பிக்கிறார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நமக்கும் இந்த ஒரு விசுவாசம் டெய்லி இருக்கணும். 24 hours இருக்கும். என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், அவர் பதில் தருகிறார். 67ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது 6வது வசனம், பூமி தன் பலனை தரும், தேவனாய் எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தாப்புல நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அநேக நேரம் இதை மறந்துடும். குறிப்பாக ஊழியங்களிலே வரும்போது ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நான் நம்புவதில்லை, விசுவாசிப்பதில்லை. ஆனால் பைபிளை நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பாத்தீங்கன்னா, யாரையெல்லாம் தேவன் அழைத்தாரோ, யாரையெல்லாம் தேவன் முன்குறித்திருந்தாரோ, யாரையெல்லாம் அவர் பேர் சொல்லி அழைத்திருந்தாரோ, இவ்வளவு பேரையும் அவர் ஆசீர்வதித்தார். இந்த பிளஸிங் அப்படின்றதுக்கு பேர். அதாவது நோவாவை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இப்படி அந்த பிளஸிங் வந்து கொண்டே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உச்சகட்டமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மளை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். திருத்துவத்தின் 3 நபர்களும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது வெறுமனே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் கிடையாது. ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு ஸ்பிரிச்சுவலும் சொல்லி கொடுப்பாரு, அதே நேரத்துல அவனுடைய தேவைகளையும் கவனிப்பாரு, அதே நேரத்துல அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் செய்து வைப்பார். அதே போலதான் நம்ம ஆண்டவர். அதை நம்ம விரும்பணும். உங்களை வருத்தத்திலேயோ பட்டினியா போடுவதோ உங்களுடைய சித்தம் கிடையாது. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு வேணும். நமக்குள்ள ஒரு விருப்பம் வேணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எனவே நீங்க விரும்பணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை விரும்பணும். ஒருவேளை லோன் ஏதாவது போட்டிருந்தா அதெல்லாம் அடைக்கணும் ஆண்டவரை. நீங்க விரும்பும் போது ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக அதை எல்லாத்தையும் அடைப்பதற்கு வழி செய்கிறார். தகப்பன் எப்படி பிள்ளைக்கு ஊழியம் செய்யற மாதிரி, பிள்ளைகள் அப்பாவிட்ட பிரச்சனைகளை சொல்லும் போது அப்பா எப்படி சால்வ் பண்றோம், அதே போலதான் நம்முடைய ஆண்டவர். நம்ம மைண்ட்ல இந்த பிக்சர் இருக்கணும். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், குறைவுகளை நிவர்த்தியாக்குகிற தேவன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறையக்கூடாது. இந்த வார்த்தை அப்படியே நீங்க விசுவாசம். என் வாழ்க்கையில குறைவு வராது, வசனத்துல போட்டுக்காரு. என் வாழ்க்கையில உண்மை அந்த வசனத்தையே திரும்ப திரும்ப பார்த்து அதிலேயே நன்குறப்போம். அதுவே உங்களுக்கு வேற அடிச்சு, அதுலயே உங்க பிளட் வெசல்ஸ்ல கூட அந்த வேர்ட் ஆஃப் காட் வர்ற அளவுக்கு நீங்க மாறும்போது, வசனத்துல என்ன போட்டிருந்தோ அது வாழ்க்கையில வரும். அந்த மாதிரி மாறிப்போம். வசனத்தையும் உங்க வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும், அது வாய்க்கும். இந்த மாதிரி உங்க லைஃபே மாறிப்போம். சோ கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டா. இதுக்கு மேல தெளிவான வசனம் இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், 68ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம், 18வது வசனம். சங்கீதம் 68:18.
தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாய கர்த்தர் மனிதனுக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். இது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு இறங்கி செய்த ஒரு ஊழியத்திற்கான தீர்க்க தரிசன வார்த்தைகள். இதை பின்னாட்களிலே பவுல் எபேசியர் 3ஆம் அதிகாரம் அவர் எழுதுகிறார். இங்கே பார்க்கிறோம், தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனிதருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனிதர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். கிறிஸ்துவத்தில் நம்ம படிக்கும்போது இயேசு கிறிஸ்து வரங்களை அவர் என்ன செய்தார் என்றால் ஆவியானவர் மூலம் நமக்கு கொடுக்கிறார். இது அப்படியே நம்ம எபேசியர்ல நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தை எடுத்து நம்ம படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 4, 7, 8ல இருந்து நான் படிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிய மனிதர்களுக்குள்ளே வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறியுமாய் இருக்கிறார். இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது ஒரு காரியத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்துல நம்மள யாருக்குமே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கிரேஸ் இருக்கும், ஏதாவது ஒரு வரம் இருக்கும், ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கும். இதை மறந்துடக்கூடாது. அதனால யாரும் சோர்ந்து போக முடியாது. எதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதுல நமக்கு ஆர்வம் இருக்கு, எதுல நமக்கு ஒரு சமாதானம் இருக்கோ அதை நம்ம டெவலப் பண்ண பழகும். ஒருவேளை நான் உங்களுக்கு நல்ல செய்தி கொடுக்குற அந்த கிருபை கிடைச்சுன்னா அந்த செய்தி கொடுக்கறத டெவலப் பண்ணும். தாளந்து ஓமமா தான் அதை நம்ம டெவலப் பண்ணும். ஒருவேளை பாடல் எழுதுகிற பாடல் பாடம் அதை டெவலப் பண்ணும். ஒருவேளை கட்டுரைகள் எழுதுகிற தேவனுடைய வார்த்தையை எழுதக்கூடிய அதை அல்லது ஒரு வேலையை நேர்த்தியா செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் அதை டெவலப் பண்ணும். ஏன் அப்படின்னா நமக்குள்ளே கிறிஸ்துவ தேவன் வாசம் பண்ணுது. நம்முடைய ஆவியிலே ஆவியானவர், நம்முடைய ஆத்மாவிலே கிறிஸ்து, நம்முடைய சரீரம் தேவன் தங்குற ஆளு யூனிட்டி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அப்படின்னாலே நம்மளை படைத்தவரே நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள கிஃப்ட் மாத்திரம் இல்ல, நமக்குள்ள ஒரு டிவைன் விஷயம் இருக்கும், தெய்வீக ஞானம். நமக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே கேரக்டர் இருக்கு, அதே டிவைன் பவர், அதே வல்லமர். அதனாலதான் இயேசுங்கிற நாமத்துல வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும் போது பவர் ரிலீஸ். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இந்த விசுவாசம் நமக்குள்ள திரும்ப திரும்ப அது டீச் பண்ணப்பட வேண்டும். இது எல்லாம் சிலுவையிலே முடிக்கப்பட்டது. அழகா போட்டிருக்கு, ஏறினார், இறங்கினார். இது எல்லாமே கிறிஸ்துவின் மரணம், உயிர் தெழுதல், அதனாலே நமக்கு கிடைத்த பெரிய பேராசீர்வாதம். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நமக்குள்ளே அது ஆக்டிவேஷன்ல வருது. எந்த அளவுக்கு நம்ம இதை விசுவாசிக்கிறோமோ, எழுதப்பட்ட வார்த்தைய, அதுக்குள்ள அந்த பவர் நமக்கு கிடைக்குது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உடையது என்று சொல்லும் போது அந்த வார்த்தையில பவர் இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. அந்த வல்லமை எப்படி ஆக்டிவேஷனுக்கு வருது அப்படின்னு, எழுதப்பட்ட வார்த்தை எனக்குரியது. சிலுவையிலே என்னுடைய பாவங்களை அவர் முடித்து விட்டார். சிலுவையிலே என்னுடைய எல்லா விதமான வியாதிகளை சுமந்து விட்டார். சிலுவையிலே என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்பட்டு என்னுடைய கவலைகளையும் துக்கங்களையும் சுமந்தார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது உங்களால பாவத்துல வாழ முடியாது, வியாதியோடு வாழ முடியாது, உங்களால கவலையோடும் வாழ முடியாது. அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஜெயம் கொண்ட ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார், தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் இந்த பூமியிலே பரலோக வாழ்வை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிலாக்கியம், அதுதான் நித்திய ஜீவன் சொல்றோம்.
தேவரகமான ஒரு வாழ்க்கை, அதை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்முடைய கண்கள் தான் திறக்கப்படும். எல்லாத்தையும் அவர் முடித்து வைத்தார் சிலுவையில. இந்த சங்கீதம் அழகாக சொல்லுகிறது, துரோகிகளாகிய மனிதர்களுக்காக வரங்களை பெற்றுக் கொண்டீ. தீர்க்க தரிசனமாக மிக நேர்த்தியாக இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எல்லாத்தையும் முடித்திருக்கிறார். இந்த கண்ணு தான் நமக்கு திறக்கப்படும். அதுதான் பவுல் சொல்றாரு, பிரகாசம் உள்ள கண்கள், மனக்கண்கள் உண்டாகணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஒரு ஃபெய்த் நமக்குள்ள வரும்போது, இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும், நம்மிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமையும், நம்மிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையும், நம்மிடத்திலிருந்து தேவனால் உண்டாக்கூடிய சகல ஆசீர்வாதங்களும் ஜீவ நதியை போல புறப்பட்டு போய் ஜனங்களை ஆசீர்வதிக்கும். ஊழியம் செய்கிற, ஊழியங்களில இருக்கிற, விடுதிகளிலே நாம் பொறுப்பாக இருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். நாம பிறரை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகருடைய காயங்களை நம்மளால கட்ட முடியாது. ஆனா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அவங்களுடைய காயங்களை ஆற்ற முடியும். அந்த தேவ பிரசன்னத்தை கடத்தக்கூடிய ஒரு கருவியாக ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். காயங்களை ஆற்றும் தேவ பிரசன்னம். அதனாலதான் நாம தனியா உட்கார்ந்து ஆண்டவரோடு உட்கார்ற உறவு ரொம்ப முக்கியம். அதுல தேவனுடைய வார்த்தையை படிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம வாழுவது நம்முடைய எல்லா பிரச்சனையும் ஓவர் கம் பண்ண நமக்கு வசதியாக இருக்கும். ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய வார்த்தை இந்த காலை வேளையில உங்களை தொடட்டும். எங்க போய் நின்னாலும் ஆண்டுடைய பிரசன்னத்தை கடத்துகிறவர்கள், அதுகொண்டே நம்முடைய முகவரியாய் மாறி போகத்தக்கதாக நாம் விரும்புவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. இந்த நாளிலே நாம் படிக்க வேண்டிய மிஷனரியின் பெயர் சார் தாமஸ் மோர். தாமஸ் மோர் 1478 பிப்ரவரி 7 லண்டன், இங்கிலாந்துல உள்ள லண்டன்ல அவர் பிறந்தார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அவர் பல்கலைக்கழகத்துல அவர் அதிகமாக படித்தார். இலக்கியம், தத்துவங்கள் இதெல்லாம் படிச்சாரு. அதே நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா நீதிபதியா இருந்ததுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்ந்தார். அவருடைய காலகட்டத்துல ஹென்றி மார்டின், அதாவது 8வது ஹென்றி அந்த இங்கிலாந்துல மன்னராக இருந்தார். அந்த நேரத்துல திருச்சபையினுடைய தலைமை பொறுப்பை மன்னரை ஏற்றுக்கொண்டார். எனவே எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் உண்டானது. இதை எதிர்த்து அநேகர் எழுப்பினார். அதுல ஒருத்தர் தான் நம்முடைய மிஷனரி சார் தாமஸ் மோர். அவரும் என்ன செய்தார் என்றால், சபையை அரசாங்கமோ அல்லது மன்னரோ ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி அநேக போராட்டங்களையும் அநேக காரியங்களும் கொண்டு வந்தாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய எழுச்சிமிக்க உரைகளை கேட்க ஜனங்கள் கூடினார்கள். ஏழைகள் மீதும் திக்கற்ற பிள்ளைகள் மீதும் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். அவருடைய எதிர்ப்பை மன்னராலே தாங்க முடியவில்லை. எனவே அவர் என்ன செய்தார் என்றால், 1535 அவருடைய தலையை வெட்டி கொண்டு போட்டார். இரத்த சாட்சியாக அவர் மறித்து போனார். ரொம்ப மோசமான ஒரு முடிவு இது. மன்னர் 8ஆம் மன்னருடைய பிரச்சனை. ஆண்டவருக்காக உண்மையாய் நியாய கிடைப்பதற்காக போராடி இப்படி நிறைய பேர் இரத்த சாட்சிகளாக மறித்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிப்பு மாத்திரமல்ல, ஒரு பெரிய சவால். அநீதிகளை, அநியாயங்களை கண்டு நாம் வெகுண்டு எழும்போது நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு வாக்கு உண்டு, உலகத்தில் இருப்பவன் இன்னும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அந்த வாக்கின்படி ஒருவேளை நம்மளை அவங்க அழிக்கலாம்னா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை அழிக்க முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, சரீரத்தை மாத்திரம் அழிக்கிறவர்களுக்கு பயப்படாதீர்கள். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த காலை வேளையில ஆண்டவர் தரட்டும். இன்னைக்கும் அவருக்கான அநேக காரியங்கள் இங்கிலாந்துக்கு போனா நம்ம பார்க்க முடியும். படத்துல பார்க்கிற மாதிரி அவருக்குரிய திருவுருவ சிலைகள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் புரட்சி வீரராக அவர் இருந்திருக்கிறார்.
தொடர்ந்து நாம் கேட்ட சத்தியங்களின்படி வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபைகளை தந்திருக்கிறார். எங்களை கண்கள் திறக்கத்தக்கதாக ஜெபிக்கலாம். கண்களை மூடி. ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம், சாலமோனை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஒரு சங்கீதத்திலே பார்த்தோம், மெய்யாய் 68ஆம் சங்கீதத்துல பார்த்தோம், மெய்யாய் தேவனின் ஜெபத்தை கேட்டார். சோ ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள எப்போதும் இருக்கணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்கிற மெய்யான ஒரு காரியம் நமக்குள்ளே மைண்ட்ல எப்போதும் இருக்கணும். அதே போல அடுத்த சங்கீதத்துல படிக்கும், வரங்களை துரோகியான மனிதர்கள், நாம் ஆண்டவரை தேடவில்லை, அவர்தான் நம்மளை தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. நான் பாடுகிறேன், மகனானே நான் மகளானே, அப்பா என்று சொல்லும் உரிமை எனக்கு கொடுத்தார். இப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவும் அவருடைய வரங்களினாலே நாம் அலங்கரிக்கப்படவும் சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் முடித்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள வர. இந்த காலை வேளையில உங்க முன்னாடி என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அவருடைய பாதத்துல வைக்க நம்ம பழகுது. பிரச்சனைகளோ பணப்பற்றாக்குறையோ எதுவுமே நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. ஆவியானவர் மட்டும்தான் ஆளுகை செய்யணும்னு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இப்படி வார்த்தையின் வல்லமை இன்றும் எங்களை ஆசீர்வதிக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவரே, எந்த பிரச்சனைகளும் எங்களை ஆளுகை செய்யாதபடி ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜூம்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுகிறபடி நாளை தோற்றுறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாளிற்குள்ளே அவர்கள் நுழையும் போது இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்கள் சிரசின் மேல் உண்டாகட்டும். எல்லா பற்றாக்குறைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். சரீரங்களிலே ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுதே ஆண்டவரை தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையிலே பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்கிற விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே நீர் உண்டாக்குகிறபடி நாளை ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்களுடைய தெய்வீக ஞானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நடத்தும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.